அன்புறவுகளுக்கு வணக்கம். தமிழகத்தில் சட்டப்பேரவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு ஏப்ரல் 23ஆம் தேதி நடக்குது. அனைவரும் கண்டிப்பாக வாக்களியுங்கள். வாக்களிப்பது நம்மளுடைய கடமை. தேர்தல் அரசியல் மீது எனக்கு நம்பிக்கை இல்லை, அதனால நான் வாக்களிக்க மாட்டேன், அப்படியே வாக்களித்தாலும் நான் நோட்டாவுக்கு தான் வாக்களிப்பேன் அப்படின்னு ஒரு சில மக்கள் இருப்பாங்க. அதனால் எந்த பயனுமே இல்லை. ஏதோ ஒரு கட்சியினுடைய வேட்பாளர் அங்கே வெற்றி பெற போகிறார். 99 பேர் நோட்டாவுக்கு போட்டாலும் இல்லை 99 பேர் அங்கே போய் ஓட்டே போடாமல் இருந்தாலும் கூட எந்த மாற்றமும் வராது. ஏன்னா யாரோ ஒருத்தருக்கு ஓட்டு போடுறாங்க அப்படின்னா அவங்க தான் அங்கே வெற்றியாளராக தீர்மானிக்கப்படுவார்கள். ஸோ நோட்டாவுக்கு ஓட்டு போடுவதாலோ அல்லது ஓட்டு போடாமல் இருப்பதாலோ எந்த பயனும் இல்லை. அதனால் ஓட்டு போடுங்க. ஒரு அனலைஸ் பண்ணுங்க, உங்கள் தொகுதியில் யார் வேட்பாளராக நிற்கிறாங்க, அவங்களுடைய பின்புலம் என்ன, அவங்க அரசியல் ஏதாவது நல்லது செஞ்சுருக்காங்களா அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு அதன் பிறகு வாக்களியுங்கள். வாக்களிக்காமல் இருக்காதீங்க. இந்த காணொலியில் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் வரக்கூடிய 119வது தொகுதியான தொண்டாமுத்தூர் தொகுதி குறித்து தான் பார்க்க போகிறோம். அங்கே யார் யார் வேட்பாளர், அவங்க எவ்வளோ வாக்காளர்கள் இருக்கிறாங்க, இதுக்கு முன்னே அங்கே யார் யார் ஜெயிச்சிருக்கிறாங்க, இப்போ யாருக்கான களமாக அது இருக்குது அப்படின்றது தான் பேச போகிறோம். 119 தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதி. மாவட்டம் கோயம்புத்தூர் மாவட்டம். நாடாளுமன்ற தொகுதி பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்டு வரும். வேட்பாளர்கள் பார்த்தீங்கன்னா அதிமுகவின் சார்பில் எஸ்பி வேலுமணி அவர்கள் போட்டியிடுகிறார். அவர் தான் தற்போதைய சட்டமன்ற உறுப்பினரும் கூட. திமுகவின் சார்பில் என்ஆர் கார்த்திகேயன் அவர்கள், நாம் தமிழர் கட்சியின் சார்பில் ரஜபுனிஷா அவர்கள், தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் சதீஷ் ராஜ் அவர்கள். வாக்காளர்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆண்கள் 1,38,964, பெண்கள் 1,48,368, மூன்றாம் பாலினத்தவர் 103 பேர். ஒட்டுமொத்தமாக 2,87,435 பேர். இங்கே எவ்வளோ வாக்குச்சாவடிகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 371. என்னென்ன சமூகங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளாள கவுண்டர்கள், ஒக்கலிக்கர்கள், நாயுடுக்கள், ஆதிதிராவிடர்கள், முஸ்லீம்கள் இங்கே கணிசமாக இருக்கிறாங்க. இதில் வெள்ளாள கவுண்டர்கள் 30%, ஒக்கலிக்கர்கள் 24%, நாயுடுக்கள் 11%, ஆதிதிராவிடர்கள் 10%, இஸ்லாமியர்கள் 5% இருக்கிறாங்க. மற்ற சமூகத்தினர் ஒரு 20% இருக்கிறாங்க. இதுவரை இந்த தொகுதியினுடைய தேர்தல் வரலாற்றை பார்த்தோம் அப்படின்னா ஆப்வியஸ்லி கொங்கு மண்டலம்னாலே அதிமுக தான் அதிக முறை ஜெயிச்சிருக்கோம். இந்த தொகுதியிலையும் அப்படி தான். அதிமுக 7 முறையும், திமுக 3 முறையும், மதிமுக 1 முறை, காங்கிரஸ் 3 முறை, தமிழ் மாநில காங்கிரஸ் 1 முறை, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 1 முறை. 2021 தேர்தலை பார்த்தோம் அப்படின்னா அதிமுக 1,24,225 வாக்குகளை பெற்றிருக்கு. திமுக 82,595 வாக்குகளையும், மக்கள் நீதி மையம் 11,606 வாக்குகளையும், நாம் தமிழர் கட்சி 8,042 வாக்குகளையும் பெற்றிருக்கு. இப்போ வேட்பாளர்கள் குறித்து பார்க்கலாம். எஸ்பி வேலுமணி அவர்கள் அதிமுகவினுடைய வேட்பாளர். வயது 56. அதிமுகவில் தலைமை நிலைய செயலாளர், அதே போல் கோவை புறநகர் தெற்கு மாவட்ட செயலாளராக இருக்கிறார். இவர் 2011, 16, 21 3 முறை அங்கே போட்டியிட்டு வெற்றி பெற்றவர். இதில் 2011 53,000 வாக்குகள் வித்தியாசத்திலும், 2016 64,000 வாக்குகள் வித்தியாசத்திலும், 2021 41,000 வாக்குகள் வித்தியாசத்திலையும் ஜெயிச்சிருக்கிறார். இதில் 11, 16 காங்கிரஸை எதிர்த்து வெற்றி பெற்றார். 2021 திமுகவை எதிர்த்து வெற்றி பெற்றார். ஸோ ஒரு ஹெவி வெயிட். அதிமுகவில் 10 ஆண்டு காலம் அமைச்சராக இருந்தவர். எடப்பாடி பழனிசாமியினுடைய தளபதி, கொங்கு மண்டலத்தினுடைய ஒரு தளபதி, கோவையை கண்ட்ரோலில் வச்சிருக்கக்கூடியவர் தான் எஸ்பி வேலுமணி அவர்கள். அவர் ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கேண்டிடேட். ஒரு ஸ்டார் தொகுதி இவர் போட்டிடுறதால தொண்டாமுத்தூர் ஒரு ஸ்டார் தொகுதி. இப்போவும் கூட அங்கே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு கேண்டிடேட்டாக அவர் இருக்கிறார். மார்ஜின் எவ்வளோ அப்படின்றது தான் நம்ம பார்க்கணும். அந்த அளவுக்கு இவருக்கான வெற்றி வாய்ப்பும் இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். திமுகவினுடைய வேட்பாளராக என்ஆர் கார்த்திகேயன் அவர்கள் போட்டியிடுகிறார். வயசு 58, BA. முதல் முறையாக அவர் தேர்தலில் அரசியலில் களம் காண்கிறார். இதில் என்ன திமுக ஒரு போட்டியை எஸ்பி வேலுமணி அவர்களுக்கு கொடுப்பாங்களா அப்படின்னு எங்கே யோசிக்க தோணுது அப்படின்னா, செந்தில் பாலாஜி அவர்கள் கோவை மாவட்டத்தினுடைய பொறுப்பாளராக இருக்கிறார். அதே போல் கோவை மாவட்டத்தினுடைய ஒரு தொகுதியில் கோவை தெற்கில் அவர் போட்டியிடுகிறார். இந்த 2 விடயங்களால் தான் இப்போ ஒரு செந்தில் பாலாஜி இருக்கார், அவர் ரொம்ப ஃபீல்டு ஒர்க்கரு, ஒரு கடுமையான போட்டியை கொடுப்பாரு அப்படின்ற ஒரு பேர் அவர் எடுத்திருக்கிறார். ஆனாலும் கூட மற்ற தொகுதிகளில் அவர் ஒரு போட்டியை கொடுக்கலாம், இல்லைன்னா ஒரு அதிமுகவுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தலாம். ஆனால் தொண்டாமுத்தூரில் அது இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். அது இருந்தாலும் கூட அது ஒரு மிகப்பெரிய பாதிப்பாக எஸ்பி வேலுமணி அவர்களுக்கு இருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ திமுக ஒரு புதிய வேட்பாளராக அங்கே களமிறக்கி இருக்கிறாங்க. நாம் தமிழர் கட்சியின் சார்பில் ஒரு இஸ்லாமிய பெண், இளம் பெண் வேட்பாளராக இருக்கிறாங்க. ரஜபுனிஷா நன்கு படித்தவர். 2021 நாம் தமிழர் 8,000 வாக்குகளையும், 24 10,000 வாக்குகளையும் பெற்றிருக்கிறாங்க. இந்த முறை ரஜபுனிஷா ஒரு வாக்காளர்
எவ்வளோ வாக்குகளை பெறாங்க அப்படின்றத பார்ப்போம். தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் சதீஷ் அவர்கள் போட்டியிடுகிறார். ஸோ டிவிக்கே விசில் சின்னம் விஜய் அவர்களுடைய பிரபல்யம் நகர்ப்புற தொகுதியாக இருப்பதால் ஒரு கூடுதல் வாக்குகளை அங்கே பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. என்னதான் இங்கே 4 முனை போட்டி அப்படின்னு சொன்னாலும் எஸ்பி வேலுமணி அவர்கள் ஒரு கம்ஃபர்டபுளாக வெற்றி பெறுவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குது. கடந்த 3 முறையும் ஒரு அதீத வாக்குகள் வித்தியாசத்தில் அவர் ஜெயிச்சிருக்கிறாரு. இந்த முறையும் தொண்டாமுத்தூரில் அவர் கம்ஃபர்டபுளாக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ தொண்டாமுத்தூர் தொகுதி 2026 அதிமுகவினுடைய எஸ்பி வேலுமணி அவர்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தொண்டாமுத்தூரில் யார் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னொரு காணொலியில் சந்திக்கலாம்.